அன்பு உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள். உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங்கில் இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னிக்கு தேவையானது 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, தாளிக்கிறதுக்கு கறிவேப்பிலை, ஒரு காஞ்ச வத்தல் 2 பிச்சு எடுத்துக்கலாம், 2 பல் பூண்டு. பூண்டு வந்து கொஞ்சம் குறைவாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாயிருச்சு அப்படின்னா சாப்பாடில் வந்து அந்த பூண்டோட வாசனை வந்து தெரிஞ்சிட்டே இருக்கும். அந்த வாசனை தெரிஞ்சுது அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்காது, டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் பூண்டு வந்து கொஞ்சம் குறைவாகவே எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 எடுத்துருக்கிறேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம், 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை. நான் இன்றைக்கி முழு பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். இதிலே வந்து பாதி பொட்டுக்கடலையும் இருக்குது, அதுவும் எடுத்துக்கலாம், இதுவும் எடுத்துக்கலாம், ஒன்றும் இல்லை. தேவைக்கு உப்பு, துருவன தேங்காய். நான் இன்றைக்கி அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு சட்னி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், வாங்க சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், அப்புறம் பூண்டு, மிளகாய், ஜீரகம், கடலை, இது இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு கூட நாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அரைக்கும் போதேவும் உப்பு சேர்த்துக்கலாம், ஆனால் அதை விட தனியாக வந்து உப்பு சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தனியாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தாச்சு. இதில் தாளித்து ஊற்றியாச்சுன்னா நம்மளோட சட்னி ரெடி. வாங்க தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் எடுத்து வச்சுருக்கிற 1 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ பிச்சு வச்சிருக்கிற வத்தலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வெந்து வரும். இப்போ கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற சட்னியில் இதை மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சட்னியில் தாளித்து ஊற்றியாச்சு. இனிமேல் இந்த உப்பு வந்து இதோட சேர்ந்து வர்றதுக்காக கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டாச்சு. நம்மளுடைய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, அப்புறமா பொங்கல், இந்த மாதிரிப்பட்ட பிரேக்ஃபாஸ்ட்டோட இந்த ஸ்டைலில் சட்னி செய்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த சட்னியோடவே டிஃபன் சாம்பாரும் செஞ்சு 2ஐயும் சேர்த்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு தான், அவ்வளோ ருசியாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டிஃபன் சாம்பார் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதை வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஸ்டைலில் சட்னியை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா விரும்புங்க, பகிருங்க. விரைவில் அடுத்த உணவுடன் உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங். நன்றி, வணக்கம்.